கரூர் சம்பவத்தில் உச்சநீதிமன்றம் சிபிஐ கொடுத்திருப்பது தங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக தான் அந்த விஜய் தரப்பு பார்க்குறோம். அந்த விசாரணை எப்படி போகுன்னு பார்க்குறீங்க? அது அவ்வளோ சாதகமாக இருக்குமா? இல்லை, உச்சநீதிமன்றம் பல்வேறு தரப்பட்ட அந்த கோரிக்கைகளை ஆய்வு செய்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். விசாரணையும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் துவங்கியிருக்கிறார்கள். அது எந்த அளவில் அந்த விசாரணை செல்லும் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஆகவே உண்மையை வெளிவர வேண்டும். நடந்தது என்ன, இதனால் யார் இந்த சதி செயல்களில் ஈடுபட்டது, மக்கள் உயிரிழப்புக்கு யார் காரணம் என்பதெல்லாம் இன்றைக்கு தவிகவுடைய கட்சி தலைவர் தெரிந்து கொள்வதற்கும், அதேபோல் மக்கள் தெரிந்து கொள்வதற்கும், பிரதான எதிர்க்கட்சியான நாங்கள் தெரிந்து கொள்வதற்கும், ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மீது ஒரு சந்தேக பார்வை விழுந்திருக்கிறது. திடீரென்று பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டல் பாடின உடனே செருப்பு வீசப்படுகிறது. செருப்பு வீசியதற்கு பிறகு அங்கே கலவரம், அந்த கூட்ட நெரிசல் நிலைமை வேறு மாதிரி மாறுகிறது. அதற்கு பிறகு ஆம்புலன்ஸ் வருகிறது. தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வருவது என்ன, மின்தடை ஏற்பட்டது என்ன, போதிய காவல்துறை பாதுகாப்பு இல்லாதது என்ன. ஆனால் டிஜிபி ஒரு அறிக்கை கொடுக்கிறார், ஏடிஜிபி ஒரு அறிக்கை கொடுக்கிறார், மாண்புமிகு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நாங்கள் 600 காவலர்கள் கொடுத்தோம் என்று சொல்லுகிறார். 3 பேருடைய அறிக்கையும் பாதுகாப்பு குறித்து வெளியிடுகிற அறிக்கையும் முரண்பாடாக இருக்கிறது. அது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இது சிபிஐ விசாரணையிலே உண்மை மக்களுக்கு வெளிவரும் என்கிற நம்பிக்கையோடு எல்லோரும் போல நாங்களும் காத்திருக்கின்றோம். ஆகவே நிச்சயமாக உண்மை உலகத்திற்கும் மக்களுக்கும் தெரிய வேண்டும். இந்த உயிரிழந்தவர்களுக்கு நாம் இன்றைக்கு அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் இதில் இந்த ஏதேனும் சதி நடந்திருக்கிறதா, குற்றச்செயல் நடந்திருக்கிறதா என்பதையெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த நீதிமன்றமும் இன்றைக்கு விசாரணை புரிய அதிகாரிகளும் முன்மூச்சாக நிறைவேற்றுவார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.